அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு காஃபி வித் மில்லியனர். எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? ஸோ இன்றைக்கி வந்து வேறு ஒரு புதுசாக இன்றைக்கி ஒரு டாப்பிக்கை பற்றி இன்றைக்கி டிஸ்கஸ் பண்ணலான்னு பார்த்தேன். ஸ்பெஷலி வந்து இந்த ஓவர் கம்மிங் த ஃபியர். இப்போ வந்து நம்மளுக்கு பேசிக்காகவே நம்மளுக்கு எப்படி வந்து இருக்குன்னா வந்து நிறைய பேர் வந்து முக்கால்வாசி வந்து ஸ்பெஷலி வந்து இந்தியன்ஸுக்கு பொறுத்தவரை வந்து ஆக்சுவலாக வந்து ஃபியரை வந்து ஓவர் கம்மே பண்ண மாட்டாங்க ஆக்சுவலாக வந்து. ஆமாம், எப்படி ஃபியர் ஓவர் இதில் வந்து ரெண்டு விதமான ஃபியர் இருக்குது வந்து பார்க்கலாம் வந்து என்னென்னு சொல்லிட்டு. ஃபஸ்ட்டு வந்து உங்களுக்கு வந்து ஒரு பர்சனல் லைஃப்பில் வர ஃபியர் வந்து, ஸோ அது வந்து ஒன்று. ரெண்டாவது வந்து நம்ம இது ஃபைனான்ஷியல் சைட் ஃபியர். இது ரெண்டையுமே வந்து பார்க்கலாம் தனித்தனியாக வந்து. சரியா? இப்போ வந்து ஃபஸ்ட்டு வந்து நம்ம வந்து பர்சனல் ஃபியர்ஸு பார்க்கலாம் வந்து. இப்போ பர்சனல் ஃபியர்ஸ் வந்து இப்போ எல்லாத்துலேயுமே நீங்கள் வந்து நம்ம வந்து பயப்படுவோம் வந்து. ஸோ பேசிக்காக வந்து இப்படி தான் வந்து நம்ம வந்து ஸ்டார்டிங்லேருந்தே ஒரு ஒரு நம்ம இந்தியன் ஃபேமிலிஸில் வந்து இப்படித்தான் வந்து அவங்க வந்து ஒரு ஒரு பயன்றது வந்து கூடவே இருக்கும் எல்லாத்துலேயும் வந்து. இப்போ வந்து சின்ன வயசுலேருந்து அவங்க வந்து இப்போ படிக்கும்போதோ இல்லை வந்து என்னமோ வந்து இப்போ வந்து டீச்சர்கிட்ட ஃபியர் இருப்பாங்க. அதே மாதிரி டீச்சர் வந்து அவங்க வந்து பசங்களை வந்து பயமுறுத்தி வச்சுருப்பாங்க வந்து. ஏன்னா அவன் வந்து ஒருவேளை அவன் வந்து நம்ம ஃப்ரீயாக இருந்தோம் அப்படின்னு சொன்னால் வந்து நமக்கு மேலே வந்து நம்மளை வந்து ஏற்று பேசுவான், இல்லைன்னா மரியாதை கொடுக்க மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபியர் இருக்கும் வந்து. ஸோ ஸ்கூல்லேருந்தே அதை வந்து க்ரியேட் பண்ணிடுறாங்க. ஸோ அது கைண்ட் ஆஃப் ஃபியர், அது ஒரு ஃபியர் வந்து. அதோட வீட்டில் பார்த்தீங்கன்னா வீட்லேயும் என்னென்னா வந்து அந்த அந்த பேரண்ட்ஸ் வந்து அவங்க வந்து கிட்ஸோட வந்து ஒரு டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணிகிட்டே இருப்பாங்க வந்து. ஸோ அந்த ஃபியர் இருக்கும் வந்து. அவங்க என்ன பண்ணுவாங்க, ஒரு ஃப்ரெண்ட்லியாக பேச மாட்டாங்க. ஸோ இதனாலே என்ன பண்ணுவாங்க, அந்த பையன் வந்து அந்த பசங்க வந்து அவங்கள்ட்ட போய் வந்து அந்த பிள்ளைங்க வந்து பேரண்ட்ஸ்கிட்ட வந்து நிறைய விஷயங்களை வந்து ஷேர் பண்ணவே மாட்டாங்க. ஸோ இது வந்து ரெண்டாவது வந்து ஒரு கைண்ட் ஆஃப் ஃபியர் வந்து. இதுவும் வந்து ஓவர் கம் பண்ண மாட்டாங்க. ஏன்னா மற்ற ஊர்கள்லாம், மற்ற நாட்டில், மற்ற கல்ச்சர்லாம் பார்த்தா வந்து இது வந்து அவங்க ரொம்ப இந்த ரெண்டு விஷயம் இந்த ஸ்கூல்லேயும் இது வந்து ஸ்கூலில் ஃபஸ்ட்டு வந்து மற்ற ஊரில் எங்கேயுமே வந்து திட்டவோ அடிக்கவே மாட்டாங்க வந்து. ஆனால் இது நம்ம ஊரில் வந்து பார்த்திங்கன்னா வந்து திட்டுவாங்க, அடிப்பாங்க. இன்றைக்கும் வந்து வெளியில் வந்து பெஞ்சுக்கு மேலே நிறுத்தி வைக்கிறது, கிளாஸ் விட்டு வெளியே நினச்சி வெயிலில் போய் முட்டிக்கால் போட வைக்கிறது, இந்த மாதிரிலாம் வந்து இன்னும் வந்து அந்த ஓல்டு அந்த இது கலோனியல் லைஃப் ஸ்டைல் இருக்குல்ல வந்து பிரிட்டிஷ்காரங்கலாம், அதே மாதிரி தான் இன்னும் வந்து இந்த ஸ்கூல்ஸ்லாம் நடக்குது. ஆமாம், இன்னும் வந்து அவங்க வந்து எதுவும் பசங்களுக்கு வந்து ஒரு ஃபுல் ஃப்ரீடம் கொடுக்கறதில்ல. இதனால் என்ன ஆகுதுன்னா அவங்களோட வந்து அந்த பிரெயின் வந்து அந்த மாதிரி வந்து ப்ரோக்ராம் ஆகி கடைசி வரையும் வந்து அவங்க வந்து ஸ்டார்டிங்லேருந்து இந்த மாதிரி வந்து எல்லாத்துலேயுமே வந்து ஒரு ஃபியர் இருக்கிறனால எதுவுமே வந்து ஒரு பெரிய சக்ஸஸை நோக்கி அவங்க வந்து போக முடியாமல் வந்து அப்படியே வந்து நின்றுவாங்க வந்து. அப்படியே அவங்க எப்படி அவங்களுக்கு என்ன டீச் பண்ணியிருப்பாங்கன்னா, ஏன்னா ஸ்கூல்லேயே வந்து அவங்களுக்கு டீச்சர்ஸ்க்கே தெரியாது வந்து. அவங்களே வந்து ஃபைனான்ஷியல் அடல்ட்டில் இருப்பாங்க. அவங்க அப்படி இவங்களுக்கு ஃபைனான்ஸை பற்றி சொல்லிக் கொடுக்க முடியும். மற்ற எந்த விஷயமும் பொதுவாகவே இந்த மாதிரி இந்த ஃபியரை பற்றி அவங்க எதுவுமே சொல்லிக் கொடுக்க மாட்டாங்க. ஃபைனான்ஸ் விடுங்க, இதை பற்றி எதுவுமே சொல்லிக் கொடுக்க மாட்டாங்க. அதில் வந்து அவங்க பயமுறுத்தியே வச்சுருப்பாங்க. அதேமாதிரி அந்த பையன் பெரிய அப்புறம் அதுக்கப்புறமும் வந்து இந்த பேரண்ட்ஸ் கிட்ட தான் பயப்படுவான் வந்து. அவன் வந்து ஏதாவது வேறு வந்து ஹி வாண்டட் டு டூ சம்திங் எல்ஸ். பட் ஆனால் வந்து வீட்டுக்கு பயந்துட்டு ஐயோ நம்ம இந்த மாதிரி பண்ணிட்டோன்னா வந்து வீட்டில் நம்மளை தப்பாக நினைப்பாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு ஃபியர்லேயே வந்து என்ன பண்ணுவான், உண்மையிலேயே வந்து அவன் நினச்சே பண்ணியிருந்தான்னா அவன் வந்து ஆக்சுவலாக வந்து இன்னும் வந்து சக்ஸஸ் ஆகி இன்னும் மோர் சக்ஸஸ்ஃபுல்லாக லைஃப்பில் வந்து டர்ன் ஆகிருக்கலாம். ஆனால் வந்து இது வீட்டில் உள்ளவங்களுக்கு பயந்து வந்து அவன் ஒரு விஷயத்த பண்ணுறதுனால அவன் உண்மையான அவனோட பொட்டென்ஷியல் வந்து அங்கே அமுகி போகும். அப்போ அதாவது வந்து அவன் என்ன பண்ணணும்னு நினைக்கிறானோ அதை வந்து அவங்க பேரண்ட்ஸ் அவனுக்கு பண்ணி அவன் மேலே அந்த ப்ரெஷரை போட்டு அவனை வந்து கடைசியில் வந்து மேலே வந்து எதுலேயுமே ஒரு க்ரோ ஆகாமல் வந்து ஆக்கிடுவாங்க. ஸோ இது வந்து ஒரு கைண்ட் ஆஃப் வந்து ஒரு ஃபியர் வந்து. ஸோ இந்த மாதிரி ஒரு லெவல்லையும் வந்து அவங்க வந்து இப்போ மேலே போகும்போது வந்து அவங்க வந்து அச்சீவ் பண்ண எதுவுமே ஒரு பெருசாக வந்து அச்சீவ் பண்ணுறதுக்கோ ஒரு வந்து தனியாக வந்து ஒரு திங்க் பண்ணுறதுக்கோ வந்து எந்த இதுவுமே வந்து இது வந்து ஒரு இது ஹெல்ப்ஃபுல்லாகவே இருக்காது வந்து. ஸோ இதெல்லாம் வந்து நம்ம வந்து ஓவர் கம் பண்ணணும் வந்து. அதே மாதிரி வந்து இப்போ வந்து அவங்க வந்து பர்சனல் லைஃப்லேயும் வந்து அந்த பசங்க பெரிய லைஃப் வந்து அவங்க வந்து ஏதோ ஒரு நினைப்பாங்க. ஒரு இதுலேயுமே வந்து பயப்படுவாங்க வந்து. யார்கிட்ட பேசுகிறதுக்கு வந்து ஒரு 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 ஃப்ரெண்டுகிட்ட வந்து பேசுகிறது கூட அவங்க வந்து பயப்படுவாங்க. ஏன்னா வந்து ஐயோ அது பேசுனா இவங்க ஏன்னா அதுவும் ஏன்னா அந்த மாதிரி வந்து ஸ்டார்டிங்லேயே அவங்கள வந்து உருவாக்கிடுவாங்க. இந்த யானை கதை தெரியும்ல வந்து, யானையை வந்து செயினில் வந்து கட்டி போட்டிருப்பாங்க சின்ன குட்டியில் வந்து. அது வந்து பெரிய யானை ஆனதுக்கப்புறம் வந்து கடைசி வரையும் அது என்ன நினச்சிட்டு இருக்கும், இந்த செயினை நம்மளால் ஆக்க முடியாதுன்னு சொல்லிட்டு அந்த மாதிரி அதே மாதிரி தான் வந்தது. இது என்னென்னா வந்து அந்த மாதிரியே இனிஷியலாகவே அவங்க வந்து ஒரு கிரியேட் பண்ணி அந்த மாதிரி வச்சுருவாங்க. இது வந்து டோட்டலாக இந்த மாதிரி ஃபியரை வந்து டோட்டலாக வந்து ஓவர் கம் பண்ணணும். பெரிய லெவலில் நீங்கள் வந்து லைஃப்பில் சக்ஸஸ்ஃபுல் ஆகணும் அப்படின்னு சொல்லணும். இது நெக்ஸ்ட்டு வந்து ஃபைனான்ஷியல் சைடு வந்து வரலாம். ஃபைனான்ஷியல் சைடில் பார்த்திங்கன்னா
ஃபைனான்ஷியல் சைடில் வந்து ஸ்பெஷலி வந்து இப்போ வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து ஒரு வேலை கிடைக்குது, ஜாப் கிடைக்குது, உங்களுக்கு வந்து ஆக்டிவ் இன்கம் வர ஆரம்பிச்சிருச்சு. மோஸ்ட்லி என்ன பண்ணுவாங்க தெரியுமா, இங்கே வந்தோடனே ஃபஸ்ட்டில் வந்து என்ன பண்ணுவாங்க, பேங்க் அக்கௌண்ட்டில் காசு வரும், டெய்லி வந்து பேங்க் அக்கௌண்ட்டில் வந்து மாதம் பணத்தை அதிலே சேர்த்துட்டு போங்க. அது எப்படியில் கூட மூவ் பண்ண மாட்டாங்க. ஒரு ஃபிக்ஸட் டெபாசிட்டோ இல்லை வந்து சிடி ஒரு இது ஒரு ஹை சேவிங்ஸ் அக்கௌண்ட்டுக்கோ போட மாட்டாங்க. அந்த சேவிங்ஸ் அக்கௌண்ட்லேயே வச்சு அதில் எந்த இன்ட்ரெஸ்ட்டுமே இருக்காது. வந்து அதிலே வச்சு இந்த மாதம் ஒரு மாதம் 5000 சேவ் பண்ணாங்கன்னா மாதம் 10,000 15,000 20,000 போயிட்டே இருக்கும். அதை சேவ் பண்ணி பார்த்துட்டே இருப்பாங்க. வந்து அதை அவங்களுக்கு வந்து இன்வெஸ்ட் பண்ணுன்ற வந்து ஒரு மைண்ட் செட்டே இருக்காது. வந்து மாதம் காசு வந்தோன்னா அதை இன்வெஸ்ட் பண்ணிடணும் எதுலையாவது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மைண்ட் இது அட்லீஸ்ட் ஒரு 2-3 மந்த்தில் ஒரு தடவையாவது 4 மந்த்துக்கு ஒரு தடவை அதை இன்வெஸ்ட் பண்ணணுன்றது. வருஷ கணக்கில் அந்த காசு அதுலேயே சேவிங்ஸே இருக்கும், எதுவுமே இருக்காது. நான் ஏற்கனவே நிறைய தடவை சொல்லியிருக்கேன். வந்து இட்ஸ் இன்வெஸ்ட்மெண்ட்டுன்றது இட்ஸ் நாட் ஆல் அபவுட் த மனி, இட்ஸ் ஆல் அபவுட் த டைம். த மோர் த டைம் யூ ஹேவ், த மோர் த ஆப்பர்ச்சுனிட்டி அண்ட் த பொட்டென்ஷியல் யூ ஹேவ் டு க்ரோ யுவர் மனி. ஸோ இதுதான் வந்து அதில் வந்து தாரக மந்திரமே அதுதான். வந்து டைம் தான் அதிகமாக இருக்கணும். மணி கம்மியாக இருந்தாலும் டைம் அதிகமாக இருந்தால் அது மல்டிப்ளை ஆகி ஓவர் பீரியட் ஆஃப் டைம் அந்த மணி காம்பவுண்ட் ஆகி வந்து ஒரு பெரிய ரிட்டர்ன்ஸை கொடுத்துரும். வந்து அது வந்து அதனால தான் நான் சொல்கிறேன், ஃபஸ்ட்டில் வந்து நீங்கள் உங்கள் ஃபியரை வந்து இது என்னென்னா வந்து ஃபியர் தான். வந்து அவங்க இன்வெஸ்ட் பண்ணால் அவங்களுக்கு வந்து அந்த சின்ன வயசில் சொன்னல அந்த ஃபியர் தான் இங்கேயும் வந்து அந்த ஃபியர்னாலே இதுலேயும் அவங்க ஃபியர் ஆகி ஐயோ நம்ம காசை வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணோன்னா அங்கே வந்து இன்வெஸ்ட்மெண்ட் இஸ் ஆல்வேஸ் ஹேவிங் ரிஸ்க். ஸோ அது எல்லாருக்குமே தெரிஞ்சு தான். வந்து ஆனால் அந்த ரிஸ்க்கை வந்து நீங்கள் வந்து அது வந்து ஒரு குவான்டிட்டேட்டிவான ரிஸ்க்கை நீங்கள் எடுத்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து ஒரு பெரிய லெவலில் வந்து ஃப்யூச்சரில் வந்து நீங்கள் க்ரோ ஆகும். வந்து நான் ஒன்றும் இல்லை இப்போ வந்து சொல்கிறேன். இப்போ இது 2015 வந்து இது அமேசான் ஸ்டாக் வந்து ஆக்சுவலாக வந்து $38 $35 தான் இருந்துச்சு. வந்து இப்போ 10 வருஷம் கழிச்சு இப்போ வந்து அந்த ஸ்டாக் வந்து $225 இன்றைக்கி நம்ம ரெக்கார்ட் பண்ணியிருக்கோம். $223 ட்ரேட் ஆகிட்டுருக்கு. ஆல்மோஸ்ட் வந்து ஒரு எத்தனை பர்சன்ட் நீங்களே பார்த்துங்க, 35 எங்கே இருக்குது, 225 எங்கே இருக்குது. வந்து ஒரு 6-7 மடங்கு வந்து ஏறிடுச்சு. ஸோ உங்கள் பணத்தை நீங்கள் போட்டிருந்தீங்கன்னா அன்றைக்கி நீங்கள் வந்து 5000 நீங்கள் போட்டிருந்தீங்கன்னா இன்றைக்கி வந்து ஆக்சுவலாக வந்து அது ஒரு 35,000 டர்ன் ஆகிருக்கும். ஸோ இதுதான் வந்து காம்பவுண்டிங்கோட எஃபெக்ட். வந்து ஸோ த மோர் த டைம் யூ ஹேவ், ஸோ த மோர் உங்களுக்கு வந்து இது அந்த ஆப்பர்ச்சுனிட்டி, அதாவது வந்து உங்களுக்கு வந்து ஃபைனான்ஷியல் நீங்கள் க்ரோ ஆகிறதுக்கு மிகப்பெரிய வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதை தான் நான் சொல்கிறேன். வந்து அதுக்காக நான் என்ன சொல்லலை, வந்து இப்போ வந்து ஒரு 50,000 இருந்துச்சுன்னா 50,000 மொத்தமாக போட்டுருந்தீங்க. ஏற்கனவே நான் இது வந்து வேறு ஒரு வீடியோவில் சொல்லியிருக்கேன். நீங்கள் பேசிக்காக வந்து நீங்கள் வந்து இன்வெஸ்ட் பண்ணும்போது வந்து ஒரு டவுன் மார்க்கெட் போகணுன்னா கூட நீங்கள் வந்து ஒரு 10,000 வச்சுருந்தீங்க, $10,000 வச்சுருந்தீங்கன்னா, $10,000 வச்சுருந்தீங்கன்னா, எவ்வளோ வச்சுருந்தீங்கன்னா கூட அதை வந்து ஒரு 4 பிரிச்சுக்குங்க. 2,500, அப்புறம் வந்து இன்னொரு 5% கம்மியாகும்போது இன்னும் 2,500. ஏன்னா பாட்டம் வந்து யாருக்குமே தெரியாது. ஸோ அந்த மாதிரி தான் இன்வெஸ்ட் பண்ணணும். ஹை மார்க்கெட்டில் போகும்போது கூட உங்களால் பணம் பண்ண முடியும் ஆக்சுவலாக. வந்து ஏன்னா வந்து இது இப்போ 160, இப்போ நான் 167 போச்சு, மறுபடியும் 167 வந்தால் தான் அந்த ஸ்டாக் வாங்குவேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்ல முடியாது. ஏன்னா அந்த ஸ்டாக் வந்து மறுபடியும் இப்போ ஒருவேளை 167 இப்போ வந்து 200 வந்துச்சு வச்சுங்க, 200 தான் அதுக்கு மறுபடியும் 160 போகணும், எந்த கேரண்டி இல்லை. அது எப்போ போகணும் யாருனாலும் சொல்ல முடியாது. ஸோ அதனால் ஒரு பர்டிகுலர் டேயில் வந்து ஒரு 10% வந்து அந்த ஒரு ஸ்டாக் வந்து ஏதோ ஒரு ரீசனுக்காக ஒரு நியூஸோ ஒரு பேட் நியூஸோ ஒரு எதுனாலே வந்து அந்த ஸ்டாக் வந்து ஃபாலோ ஆயிடுச்சுன்னா அன்றைக்கி வந்து ஒரு சப்ஸ்டன்ஷியலான ஒரு அமௌண்ட்டை நீங்கள் வந்து இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கணும். வந்து ஸோ ஒரு புக்கு ஒன்று ஆக்சுவலாக இருக்குது. வந்து ஆக்சுவலாக வந்து டூ நாட் ஸ்டாப் பையிங் அப்படின்னு சொல்லிட்டு அந்த புக்கில் வந்து இது எல்லாமே எழுதியிருக்காங்க. ஆக்சுவலாக வந்து அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த ரைட்டர் வந்து எல்லாத்தையுமே நீங்கள் எப்போவுமே வந்து பை பண்ணுற மைண்ட் செட்டில் இருங்க, பை பண்ணிகிட்டே இருங்க, ஆவரேஜ் பண்ணிகிட்டே இருங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஓவர் பீரியட் ஆஃப் டைம் வந்து நம்ம வந்து டவுன் மார்க்கெட் வரும்போது தான் நான் வாங்குவேன் அப்படின்னு சொன்னால் வந்து டவுன் மார்க்கெட் வந்து எவ்ரி 3 இயர்ஸோ 5 இயர்ஸோ சமயத்தில் அதோட லாங்கிவிட்டி ஜாஸ்தியாக கூட இருக்கலாம். வந்து ஆனால் ஷார்ட் டேர்ம்ஸில் வந்து நிறைய டைம் வந்து ஆக்சுவலாக இந்த குவார்டர்லி ரிசல்ட்ஸ் இல்லைன்னா வந்து மற்ற டைமில் வந்து ஏதோ ஒரு பேட் நியூஸ் இந்த கம்பெனிக்கு வரும்போது வந்து அந்த ஸ்டாக்கு டவுனில் போகும். 5%, 10%, 20 சமயத்தில் 15%, 20% கூட ஒரு பர்டிகுலர் ஸ்டாக் போகிறதுக்கு அதை வந்து நீங்கள் கேபிட்டலைஸ் பண்ணணும். வந்து ஓவரால் மார்க்கெட் வந்து ஃபாலோ ஆகும்போது வந்து குட் ஸ்டாக் பேட் ஸ்டாக் எதுவுமே இல்லை. வந்து எல்லாமே இப்போ மார்ச் ஏப்ரலில் வந்து இந்த யூஎஸ் டேரிஃப் இஷ்யூனால வந்து இந்த டேரிஃப் வார் அப்படின்னு சொன்னாங்க. டேரிஃப் இஷ்யூனால வந்து நிறையா ஸ்டாக்ஸ் எல்லாமே ஹோல் மார்க்கெட்டே வந்து 25% கீழே போயிடுச்சு. அது வந்து அப்போ வந்து எந்த குட் கம்பெனி பேட் கம்பெனி எதாக இருந்தாலும் கீழே போய் தான் செய்யும். வந்து ஸோ அது வந்து ஓவரால் மார்க்கெட் ஆப்பர்ச்சுனிட்டி. இது வந்து நான் சொல்கிறது இண்டிவிஜுவல் ஆப்பர்ச்சுனிட்டி. ஒரு ஸ்டாக் வந்து சமயத்தில் வந்து 5-10%, 20% கீழே போச்சுன்னா அப்போ வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் வந்து
மொத்தமாக வாங்காமல் கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் வாங்கினீங்கன்னா ஓவர் எ பீரியட் ஆஃப் டைம் வந்து அது ஒரு பெரிய ரிட்டர்னாக கொடுக்கும் வந்து. ஸோ ஃபியர் பண்ணாதீங்க வந்து, ஐயோ நம்ம காசு போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு பயந்தீங்கன்னா எதையுமே நீங்கள் வந்து லைஃப்பில் வந்து நீங்கள் வந்து சக்ஸஸே பண்ண முடியாது வந்து. இது வந்து பயத்தை வந்து நீங்கள் எப்படி ஓவர் கம் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறதுக்காக தான் நான் சொல்கிறேன். பயப்படாதீங்க, பர்சனல் லைஃப்லாம் இருந்தாலும் சரி, இதில் நம்ம இது ஃபைனான்ஷியலாக இருந்தாலும் சரி. ஸோ ஓவர் கம் த ஃபியர் வந்து பயத்தை வந்து நீங்கள் கைவிட்டுட்டு வந்து அதான் சொல்கிறேன்ல வந்து நீங்கள் வந்து நீங்கள் என்ன சொல்லுவேன்னா வந்து ஆக்சுவலாக வந்து ரிஸ்க் நீங்கள் வந்து இப்போ ரிஸ்க் எடுக்கலைன்னா ஐ மீன் நாட் டேக்கிங் ரிஸ்க் இஸ் த பிக்கஸ்ட் ரிஸ்க் இன் யுவர் ஃபியூச்சர். ஆக்சுவலாக வந்து எதுவுமே நீங்கள் வந்து இப்போ நீங்கள் ரிஸ்க் எடுக்கலன்னு வச்சுக்கோங்க, பின்னாடி வந்து அது நீங்கள் வந்து அந்த ரெக்ரெட் பண்ணுவீங்க. அதனால தான் வந்து டைம் வந்து போன டைம் வந்து திரும்பி வராது வந்து. ஏன்னா அதான் சொல்கிறேன், மணியோட டைம் தான் ரொம்ப முக்கியம் இங்கே வந்து. அதனால் do not work, I mean do not try to take more risk ஆக்சுவலாக வந்து and overcome the fear. சரியா? இன்னொரு நாளைக்கு ஒரு நல்ல கண்டென்ட்டோட வந்து ஒரு நல்ல சப்ஜெக்டோட பார்ப்போம் வந்து. சரியா? Thank you very much for watching this video. Thank you and coffee with me later. Thanks.